நாளைக்கு ஃப்ரைடே மார்னிங் எழுந்திருச்சு வாச தெளிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். இதுல சாணி போட்டு மொழுகுறது அப்படிங்கிறதுலாம் பாசிபிளே இல்ல. அதுவும் இல்லாம சாணி போட்டு வாச தெளிச்சே ஒரு 2, 3 நாள் ஆயிருச்சு. அதனால சரி இன்னைக்கு அந்த வேலைய பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங்க்கு தான் காத்தடிக்குது அப்படின்னு பார்த்தா, நைட்டு அதுக்கு மேல ஒரு பயங்கரமான காத்து. அந்த காத்துல தண்ணிய மாத்தி ஊத்துறதுக்குள்ள அங்க சிந்தி, இங்க சிந்தி வாசலே ஒரு வழியாயிருச்சு. மார்னிங் அத திரும்ப ஒருக்கா கூட்டிட்டு இருக்கணும். எனக்கும் கார்த்திக் 2 பேத்துக்குமே இந்த தடவ சரியான ரன்னிங் நோஸ், ஹெட்டேக், ஃபீவர் ஒட்டு மொத்தமா வந்துருச்சு. இருக்க எல்லா டிசீஸும் நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. அதனால பக்கத்துல இருக்க அந்த தூதுவளை, துளசி அந்த மாதிரி இலை தலையில எல்லாம் போட்டு இன்னைக்கு ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஃபர்ஸ்ட் சட்னி அரைச்சிடலான்னு தான் பார்த்தேன். சட்னி அரைச்சா லஞ்சுக்கு கட்டுப்படி ஆகாது 2 பேத்துக்குமே. ரசமா வச்சுட்டா கூட கொஞ்சம் தயிர் இருக்கு, அதை ஊத்தி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் வணக்கி அரைக்கும் போது எனக்கே ஒரு ஆச்சரியம், ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ரசமும் டேஸ்டா இருந்துச்சு. கூடவே பக்கத்துல ஒரு அக்கா அரசாணிக்காய் கொடுத்திருந்தாங்க, அதையும் பொரியல் பண்ணியாச்சு.